சில பேர் கேட்குறாங்க, ரஜினி போராட்ட காலத்தை சந்திச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஆதாரத்தோட பதில் இந்த வீடியோவில் இருக்குது, பார்ப்போமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2017 டிசம்பர் 31 ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது, வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதற்கு பிறகும் நிறைய பேர் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி எதிர்கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியே ஆரம்பிக்க மாட்டார், அவர் தனது திரைப்படங்களுக்காக தான் இதுமாரி பேசுகிறாரு, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போகிறாருனோ. இருந்தாலும் இந்த மாதிரி தான் அதை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் 19ஆம் தேதி கொடுத்த ஒரு பேட்டியில் 19 ஏப்ரல் 2019 கொடுத்த ஒரு பேட்டியில் மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். அடுத்த சட்டமன்றத்துக்கு எப்போ தேர்தல் வந்தாலும் நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ நிறைய பேர் என்ன கேள்விகள் எழுப்புறாங்கன்னா, ரஜினிகாந்துக்கு அரசியலில் என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு, அரசியல் இல்லை போராட்டம்னு ஏதாவது முன்னெடுத்திருக்காரா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் தரணும் இல்லையா? அது ஆதாரப்பூர்வமாக தான் தரணும். அதாவது 1980s தொடக்கத்தில் 82, 83, 84 அந்த காலகட்டங்கள்லேயே இப்போ இலங்கை தமிழர்களுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அந்த காலகட்டத்திலேயே இலங்கை தமிழர்கள் மீது தாக்குதல் நடந்த பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சுட்டு அவர் சாதாரணமாக போகலை. இனியும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அந்த பேப்பர் கட்டிங் நம்ம சேனலில் வச்சுருக்க, அதை பாருங்கள். இன்னொன்று, அதற்கு பிறகு இது இலங்கை தமிழர்களுக்காக அவர் போராடின விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதற்கு பிறகு காவிரி விஷயத்தில் இவரை மாதிரி ஒரு போராட்டத்தை கிட்டத்தட்ட 17 வருடங்களாக ஒருத்தர் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது நிறைய பேர் போராடுவாங்க, அந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்தில் மட்டும் போராடிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கார். அதாவது போராடுறது ஒன்றுனாலும் அதற்கான தீர்வுகளை நோக்கி போகணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். அந்த ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். இதுபோல் நிறைய விஷயங்களுக்கு, தமிழகத்தின் வாழ்வாதார நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த காவிரிக்காக உண்ணாவிரதமே இருந்தார். அதே மாதிரி இப்போ தூத்துக்குடியில் பிரச்சனை வரும்பொழுது அந்த கலவரங்கள்லாம் முடிஞ்சு ஷூட் அவுட் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனைக்கே சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தார். ஆனால் அவர் அங்கே பார்த்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னதெல்லாம் மறந்துட்டு ஒரு பையன் இவரை யாருன்னு கேட்கும்போது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க முன்னெடுக்கும் போதே தெரிஞ்சுது இவரை கண்டு பயப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப கிளியராக பார்த்துட்டு இருக்காரு. அந்த தூத்துக்குடி சம்பவம் நடந்தபோது கூட அடுத்த நாளே தனது ட்விட்டர் வலைதளங்களில் ஒரு வீடியோவே பதிவு பண்ணார். இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஹைலைட் பண்ணாத நிறைய பேர் விட்டாங்க. அது அவங்களுக்கான அந்த விஷயம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பப்ளிஷ் பண்ணோன்னா ஏற்கனவே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணோன்னா என்ன ஆகுங்கிறது மீடியாக்களுக்கு தெரிஞ்சுதான் அதை மறைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போனாங்க. அதாவது நிறைய பேர் இவர் என்ன பண்ணார்னு கேட்குறாங்களே, இவர் என்ன பண்ணலைங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி படையப்பாவுடைய வெற்றி விழாவில் தனது உயிரின் மேலாக மதித்த அந்த ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை அந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய பதிவு தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி செய்திகள் உங்களுக்கு தேடி வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.